வணக்கம் நண்பர்களே. கால் மூட்டுகளை நல்லா பலமாக்கிறதுக்கு ஒரு மருந்து உளுந்தங்களி எப்படி கிண்டலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் 300 உலக்கு சம்பா பச்சரிசி, 300 உலக்கு கருப்பு உளுந்து, அதாவது தொளி உளுந்துன்னு சொல்லுவோம்னா அந்த தொளி உளுந்து 300 எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தினாலும் அளந்துக்கோங்க. ரெண்டும் சரிசமமாக இருக்கிற மாதிரி அளந்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு என்ன பண்ணுறோம், நல்லா பவுடராக அரைச்சிக்கிடணும். அரைச்சதை ஒரு சல்லடை வச்சு நல்லா அரித்து எடுத்துக்கிடுறோம். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். லாஸ்ட்டு வேஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா அரித்து எடுத்துக்கிடுறோம். நம்ம அரைச்சது கடைசியில் இப்படி தான் நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கருப்பட்டி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்கிறோம். கருப்பட்டி நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதை வடிகட்டி எடுத்துக்கிடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சுட்டு நம்ம கருப்பட்டி தண்ணியை ஊற்றிக்கிடுறோம். இது கூடவே கொஞ்சமாக என்ன பண்ணுறோம்னா தண்ணியை ஆட் பண்ணிக்கிடுறோம். தண்ணி ஆட் பண்ணால் தான் நம்ம திரித்து வச்ச உளுந்தை கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2 ஏலக்காவை பிச்சு போட்டுக்கோங்க. கூடவே நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம திரித்து வச்ச பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். கட்டி விழாமல் நிதானமாகவே ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த களியை கொஞ்சமாக வச்சுட்டு அது கூட நெய்யை ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.